பொட்ட மாடா வேண்டாம். தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை இப்படி பேசலாமா? பெட்டை மாடா? ஓ மாடு அத்துக்கு தெரிஞ்சா அந்த மாட்டை போய் பசுமாடு என்னைக்குமே அதை சுத்திக்கிட்டு தான் தெரியும். ஏன் இருக்கிற இடத்த தெளிவான இடத்துல புல் மேயணுன்றதுக்காக. காளை மாடு நீ செவனேன்னு அடங்கி இருந்தா பசுமாடு செவனேன்னு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. பசுமாடை மேயோடவும் அறுப்பெடுத்த மாடு நீ அதை ஏறி கண்ணுக்குட்டி போடுற அளவுக்கு நீ அடங்காம தெரிஞ்சா அதுக்கு அது பொறுப்பு கிடையாது. தம்பி கொஞ்சம் இருற. பசுமாட்டுக்கு 4 காம்பு. சரி, உனக்கு எத்தனை கம்பு இருக்கு? அந்த 4 இருந்தாலும் நீ ஒரு கம்பை வச்சு தான் நீ பயன்படுத்துற. உன் உழைப்பு தானே. இப்பதான் தெரியுது நீ பகல்ல பிறந்தாயின்னு. ஏன்னா சும்மா இருக்க எங்கிட்ட வந்து சூடு காட்டுறியே. அப்படி கிடையாதுங்க. பகல்ல பிறந்தானே அவங்க உங்களுக்கு தெரியுமா? நைட்டுல வேலை பார்த்தனாலதான் அவன் பகல்ல பிறந்தான். இல்ல, அவன் கல்யாணம் பண்ணி அவன் அகதியா போய் பகல்ல தான் தூங்க விட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? எங்க பகல்ல இவன் ஆட நீங்க வேற. அவனை பத்தி புளிச்சாதகமே. சரி பரவாயில்லை. நீங்க யாரு? நீங்க என்ன பபரமா வந்திருக்கீங்க? யாருங்க நீங்க? வந்தாலும் ஓரமா ஒதுங்கி போயிருக்கணும். இல்ல நீங்க பாட்டுல போயிருக்கணும். அதை விட்டு உங்க சட்டம் உங்க சவுட்டாலும் உங்க தின்னக்கம் உங்க தென்னாவிட்டா அது என்கிட்ட கட்டுறீல. வந்தாலும் நீங்க பாட்டுல செவனேன்னு போயிருந்தா நான் பாட்டுல செவனேன்னு என் வேலையை நான் பாட்டுல பாத்திருப்பேன். என்னோட வியாபாரத்தை ஆடி பாடி பாத்திருப்பேன். வியாபாரத்தை கெடுத்தது இல்லாம உங்க சௌரத்துக்கு யாருமான்னு கேக்குறீங்களோ முதல்ல நீங்க யார்? அத்தை மகனா மாமா மனையில கட்டிக்க போற புருஷனா? சரி பரவாயில்லை. செவனேன்னு ஏன் போறான் தெரியுமா? என்னதுக்கு? எல்லாம் செஞ்சு விட்டு தான் போவேன் செவனேன்னு. அது செவனேன்னு போறவே இல்லம்மா. நீ பேசும்போது நான் பேசுனேன் சரியா? செவன் எப்போ போவேன்? செவனேன்னு போறான்னா எப்போ போவேன்? தலையில ஒண்ணு வச்சிருப்பேன், ஆனா கையில ஒண்ணு வச்சிருப்பேன். கையில இருக்கிறது மனைவி, தலையில வச்சிருக்கிறது வேற. அதனால எப்படின்னா சரி, நீ மாமா மகனா மச்சானா அப்படின்னு கேட்குறியே. உனக்கு மச்சான் தான் வருவானா மாமன் தான் வருவானா? புருஷன் கட்டிக்க போற புருஷனான்னு கேட்குற? கட்டிக்க போறவன் இப்பயா வருவேன்? நான் யதார்த்தமா வந்தேன், ஓடி வந்தேன், நின்றேன், கேட்டேன், பார்த்தேன். இப்போ உனக்கு என்ன சொல்ல போறேன்? தமிழ் பண்போடு வணங்குகிறேன். வணக்கம். வணக்கங்க. அது என்ன வணக்கங்கன்னா நக்கல் பண்றது மாதிரி இருக்கு. கிடையாது. வணக்கங்க அப்படின்னா சும்மா வணக்கம்னா மட்டும் நீங்க என்னோட பெரியவரா இருக்கலாம், இல்ல என்னோட சின்னவரா இருக்கலாம். சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒரு முரண் தமிழ்நாட்டோட பண்புன்னு ஒண்ணு இருக்கு. அது வணக்கங்க அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமா குறிக்குது. அந்த பண்பாட்டை நடைமுறையில காட்டினாத்தான் வணக்கங்க அப்படின்னா உள்ள போய் என்னமோ வேலை பார்க்கறது மாதிரி இருக்கு. கிடையாது. நீங்க உள்ள அர்த்தத்தை வச்சு பேசினா அதுக்கு நாள் கிடையாது. என்ன பொறுத்தவரையும் அர்த்தத்தோட பேசுறாள் தான் நான். சரி, நீங்க வணக்கம் சொன்னீங்க. ஆமா, நான் நன்றின்னு சொல்றேன். நன்றிங்க. நான் சொன்னதை ஏன் திருப்பி சொல்றீங்க? அதாவது தமிழ்நாட்டு பாரம்பரியம் ஒரு எழுத்து தான் இருக்குது. நீங்க சொல்ற நன்றியா இருந்தாலும் நான் சொல்ற நன்றி, நீங்க நன்றின்ற வார்த்தையோட முடிப்பீங்க, நான் நன்றிங்கன்ற வார்த்தையோட முடிப்பேன். சரி, மீண்டும் நன்றி, மிக்க நன்றி. எதுக்காக மிக்க நன்றி? நீங்க சொன்னீங்கல்ல அப்படித்தான் முடிப்பேன்னு. ஆமா, அதுக்காக மிக்க நன்றி. அதேதான் நானும் சொல்றேன், மிக்க நன்றிங்க. அப்ப நீங்க யாருங்க? நான் இந்த இடத்துல வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இழந்த பழம். எதுக்காக? அது என்னோட தொழில். உங்க தொழில் எதுக்காக பண்றீங்க? ஏங்க நான் பார்த்து ஆடி பாடி என்னோட வியாபாரத்தை பார்த்ததை என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும். அப்ப ஆடி பாடி வியாபாரம் செய்யுங்க. அந்த வியாபாரத்துல லாபம் வந்தா நல்லதா நஷ்டம் வந்தா நல்லதா? எதை வந்து நல்லது? அது என்னோட விருப்பம். லாபம் வந்தாலும் நல்லதுதான், நஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து கவலைப்படுற ஆள் கிடையாது. இன்னைக்கு நஷ்டம் வந்தா நாளைக்கு லாபம் வரும். என்ன வியாபாரம் பண்றீங்க? இழந்த பழம். என்ன வியாபாரம் பண்றீங்க? இழந்த பழங்க. இழந்த பழம் எவ்வளவு நாளா பண்ணுங்க? நான் ரொம்ப வருஷம் சின்ன பிள்ளையில இருந்து பண்ணேன். முதல்ல எங்க அப்பத்தா பாத்துச்சு. உங்க அப்பத்தா பழத்தை நான் கேட்கல. யோ, எங்க அப்பத்தா பாத்துச்சு, அதுக்கப்புறம் எங்க அம்மா பாத்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க பார்த்த வியாபாரத்தை இப்ப நான் பாக்குறேன். ஏன் அப்பத்தா பார்க்கும்போது அம்மாயி பார்க்காம இருந்தாங்களா? அப்ப அம்மா பெத்த தாய் அம்மாயி தானே? அப்பத்தானே நான் அப்பா பெத்தது அப்பத்தா. எங்க அப்பா பெத்தது யாரு? சரி, எங்களுக்கு அப்படி சொல்ல கிடையாது. எப்படி சொன்னாங்க? யாரோ பெரியவங்க வித்துருக்காங்க, நீங்க விக்கிறீங்க. உண்மைதானே? நீங்க எத்தனை நாளா விக்கிறீங்க? நான் சின்ன பிள்ளையில இருந்து வித்துட்டு இருக்கேன். எவ்வளவு நாளா விக்கிறீங்க? நான் தான் சின்ன பிள்ளையில இருந்து வித்துக்கிட்டு 15 வருஷமா வித்துக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமா விக்கிறீங்க. அப்ப வியாபாரத்துல சிறப்பா இருப்பீங்க. அப்படித்தானே? சரிங்க. ஒரு வியாபாரத்துல லாபம் வந்தா நல்லதான்னு கேட்டேன், நஷ்டம் வந்தா நல்லதான்னு கேட்டேன். லாபம் வந்தா நஷ்டம் வந்தா தாய்க்கிறேன்னு சொல்லிட்டீங்க. லாபம் வந்தா சிறப்பா இருப்பீங்க, நஷ்டம் வந்தா சிறப்பா இருப்பீங்க. பகல்ல விக்கிறீங்களா ராத்திரில விக்கிறீங்களா? எப்போ விக்கிறீங்க? பகல்ல தான் விப்போம். பகல்ல தான் விக்கிறீங்களா? உண்மைதானா? ஆமா. பகல்ல விக்கிறது என்ன பழம்? இழந்த பழம். இழந்த பழம். இழந்த பழம் எத்தனை பரிசு? எத்தனை பரிசு? நல்லா தூக்கி காட்டுங்க.
மலங்க அது 3 ரகம் இருக்கு இளந்த பழத்திலேயே. நீங்க எந்த பழத்தை கேக்குறீங்க? சீமை இளந்தைய கேக்குறீங்களா இல்ல நாட்டு இளந்தைய கேக்குறீங்களா மலை இளந்தைய கேக்குறீங்களா? நீங்க வச்சிருக்க இளந்தையை தான் காட்ட சொல்றேன். மலை நான் அந்த இளந்தையை குடுக்குற பொசிஷன் சரியில்லையே. என்ன உங்களை தவறா நினைச்சனா இல்ல திக்குமுக்கு ஆடுனனா? இந்த வீம்பு வேறப்பல நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது. உங்க கிட்ட வைக்காம யார் வச்சிருக்கீங்க? வேற ஆளு விட்டு வேற ஆளு வச்சிருக்கீங்க. வைப்பேன். என்ன பண்ற? வேற ஆளு வைக்கிறா? என்னத்தை வைப்ப? அடுத்தவங்க என்ன நீ குறை சொல்ற? என்னத்தை வைப்பேன்னு கேக்குறேன். அடுத்தவங்க வேற ஆளு வைனா என்ன அர்த்தம்? என்னத்தை இல்ல என்னத்தை அப்படி வைப்பீங்க? நீ தான வந்திருக்க. என்ன நான் வந்திருந்தா? ஆமா நீ வந்து ஒனிதா பாப்பேன். முடிஞ்ச பாருங்க நான் கேக்குறேன். பாப்பயா. உன்ன பேசுறீங்களா? ஆமா. படுக்கிறதுனா என்ன படுக்கிறதுனா என்ன சொல்லு பாரு. ரெண்டுமே ஒண்ணுதையா. படுத்தாதாயா தூக்கம் வரும். டேய் ரெண்டு எப்ப ஒண்ணாக? படுத்தாதானே தூக்கம் வரும். படுக்கிறதுனா என்ன தூங்குறதுனா என்ன? படுக்கிறதுனா அசதில சும்மா படுத்து கிடப்பா. தூங்குறதுனா தூக்கம் வேற. அப்புறம் ஏன்டா ரெண்டு ஒண்ணு சொல்லி கொடுத்த? நீ அந்த யார் பொண்ணு அத என்ன சொல்லி கேக்குற? கொடுத்து நான் கேட்கணும்ன்றல. அசதியா இருந்து அசதில படுத்தாதான் தன்னிறைவா தூங்க முடியும். தூங்குறதுனா எங்க தூங்கணும்? எங்க தூங்கணும்? வீட்ல. படுக்கிறதுனா எங்க படுக்கணும்? படுக்கிறதுனா என்ன? ஏய் கிடையாது. நான் பார்த்ததிலே இவள் ஒரு தீயத்தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி. பார்த்ததிலே இவள் ஒரு தீயத்தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி. அண்ணா அழகா இருக்கீங்களே அழகா இருக்கீங்களே. யோ என்ன பார்த்து வர்ணிக்கணும்னா அது வந்து உன்னை கட்டிக்கிட்ட புருஷனா தான் இருக்கணும். என்ன பார்த்து வர்ணிக்கிறது நீங்க யாரு? ஏன் வர்ணிக்க கூடாது? ஒரு பெண் அழகா இருக்குன்னு சொல்ல கூடாதா? கிடையாது. ஆனா அதே சமயத்துல நீ ஒரு பெண்ணை பார்த்து வர்ணிக்கிற தகுதி வந்துட்டு எந்த ஆண் மகனுக்கு கிடையாது. கழுத்தை நீட்டிக்கணும். அதத்தாங்க நானும் சொல்ல வர்றேன். என்ன வர்ணிக்கணும்னா கட்டிக்க போற புருஷனா தான் இருக்கணும். யாரு நீங்க? இப்ப வர்ணிக்கிற மாதிரி பொம்பளங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே. உன் புண்ணாக்கு புண்ணாக்கு சும்மா வருமா? எப்படி வரும்? எல்ல வச்சு அங்க செக்கில போட்டு ஆட்டி மாடு வந்து சுத்துனாத்த அந்த எண்ணெய் தனியா மிச்சத்தை அப்படி அப்படி எடுத்து வைப்பாங்க. புண்ணாக்கு தனியா. ஆனா அது புண்ணாக்கு வச்சாவது போய் பார்க்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுது இல்ல? அப்புறம் என்ன வெட்டி பேச்சு வீராப்பு வெட்டி பந்தா வீராப்பு எதுக்குன்னு கேக்குறேன். வந்தாலும் யாருன்னு ஓப்பனா சொல்லிட்டு போகிறே. எதுக்கு அங்க தேர்தலுக்கு தெருவுலட்டு மாதிரி எதுக்கு இழுக்கிறீரே? வந்தாலும் ஓப்பனா என்ன? ஓப்பனா நான் இதுக்குதாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கன்றே. அது என்ன வார்த்தை? ஓப்பன்னா என்ன வார்த்தை? ஓப்பனா மனச திறந்து பேசுங்கன்னு சொல்ல வரேன். மனச திறந்து அது என்ன வார்த்தை? என்ன வார்த்தை அது? ஓபிஎன் ஓப்பன். அதான் ஆங்கில வார்த்தை. ஆனா அவங்க திறந்து சொல்லுன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா மறந்தான் சரி அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். அதனால நீங்க என்னமா செய்யற? வியாபாரம் பண்ற. உன் வியாபாரம் இங்க சிறக்கணும்னா நான் இங்க மறுபடியும் வியாபாரம் பண்றேன். நான் வித்து பார்க்கலாமா? நீங்க என்ன வியாபாரம்? போட்டு வைப்பேன். நான் போட்டு ஆடி வைப்பேன். நான் பாடி வைப்பேன். நான் பாடி வைப்பேன். பறந்து வைப்பேன். நான் பறந்து வைப்பேன். விக்கலாமா? வித்துருங்க. எங்க பார்க்கலாம்? முடிஞ்சா பாத்துறலாமா? மோதி பாருங்க. மோதி ஆனா இவள் வியாபாரம் சிறக்கணும்னா கடவுள் படைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை மகளே வாழ்கவே அவனை நினைத்தான் உறவை மனநாள் இரண்டும் ஒன்றானதே தெய்வ மகளே வாழ்கவே கடவுள் படைத்தான் மனநாள் கொடுத்தான் மகளே வாழ்கவே. சூர்யா யாரியா நீங்க? சோழ காட்டுக்குள்ள பொம்மை தெரிஞ்ச மாதிரி அப்பப்ப வந்துகிட்டு இடம் சோழ காட்டுல தான் பொம்மை தெரியும். வீட்டுக்குள்ள பொம்மையை வச்சிருந்தா புருஷனுக்கு என்ன வேலை? வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள பொம்மையா இருந்தா புருஷனுக்கு என்ன வேலை? வைக்கலாம்ல. ஒரு சில வீட்டுல அப்படிதான் இருக்குது பொம்மை கணக்கு. அது ஒரு சில வீட்டை பத்தி பேசாதம்மா. நம்ம வீட்டை பத்தி பேசணும். அடுத்தவரை குறை பேசுறதுக்கு நம்ம ஆளே இல்ல.
எதுக்கு அடுத்தவங்கள குறை சொன்னா? அவங்க வீட்டுல பொங்க வைக்கிறேன், சோறு ஆக்குறேன், வடிக்கிறேன், தண்ணி கஞ்சியா இருக்கேன். உனக்கு என்ன? மிஸ்டர் ஆ, என்ன என்ன படிச்சிருக்கீங்க? தொட்டு பேசுற? யோ ஏன் தொடுற? யோ சும்மா நிப்பாட்டியா நீ பண்ணு. மேல தொடுற, அப்ப நான் எல்லாத்தையும் தொடுவேன். முடிஞ்சா ஆ, முடிஞ்சா முடிஞ்சா என்ன? இப்ப விடிஞ்சா பாத்துக்குருவான். நீ விடியங்களாட்டி ஒண்ணும் பார்க்க முடியாது நம்ம கிட்ட. உங்களை பேசுறீங்களே. அதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் நம்ம கிட்ட யார் பருப்பு அட வேகாது. போம்மா, உன் போக்கே சரியில்லை. உன் போக்கு என்ன எங்க போச்சுற? ஏன் போக்க பார்த்து நீங்க என்ன கண்டீரு? நீ போயான்னு தெரியல. ஆ. நான் உன்னை வாமான்னு சொன்னேன், வாப்பா வர்றியா? என்னது? எங்க போச்சுற? எங்க போச்சுற? வந்த வேலைய பாத்துக்கிட்டு போங்கன்னு எங்க சொல்றேன். வந்த வேலை உன்னைய பார்க்க தான் வந்திருக்கேன். சரி அதான் வந்த வேலைய பாருங்க. நீ என்ன வேலை செய்யற? வியாபாரம் வியாபாரம் பாக்குற? பார்க்கறேன்ல. நெசந்தானா? ஆமா. ஓ, வியாபாரம் சிறக்கணும்னா மலர் கொடுத்து மலர் கொடுத்து கை குலுங்க மலர்கள் விட்டேன் தண்ணி பொங்கல் ராஜாத்திக்கு நானே. இது ஒரு சீராட்டமா என்னை இழுத்தீராட்டமா. மலர் கொடுத்து கை குலுங்க மலர்கள் விட்டேன் தண்ணி பொங்கல் ராஜாத்திக்கு நானே. இது ஒரு சீராட்டமா என்னை இழுத்தீராட்டமா. நீங்க வியாபாரம் பண்றீங்க, ஆமா நான் ஆடி வைப்பேன். நானும் ஆடி வைப்பேன். அப்புறம் என்ன? உங்களை பார்த்தா எனக்கு தெரியும், என்னன்னு? சாதாரண ஆள் இல்லை. சரி நீ சேட்டக்காரி இல்லை, யோ நீ சேலக்காரி இல்லை, ஆஹா. நீ ரவுக்கக்காரி இல்லை. டேய் அப்படிலாம் சொல்ல பூதி வர ஆச்சா எனக்கு பிடிக்காது. அதனால இப்ப நான் கேட்கிறேன், என்னது? நான் பேசுனா பேசுவேன், பேசலைன்னா பேசலன்னா நான் பாட்டு பேச வைப்பேன். பேச வச்சிருவீங்களா? ஆமா. இது என்ன நாடு? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு பேர் தாய்நாடு. தாய்நாடு தமிழ்நாடு பேர் வச்சது யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா எப்போ வச்சாரு? வைக்கும்போது வச்சாரு. வைக்கும்போது எடுக்கும்போது எப்ப எடுத்தாரு? வாயில வச்சாரு. வாயில வச்சாருன்னா நல்ல வேலை இடம் கிடைக்கல, வாயில வச்சிருக்கேன். யோ. அவனுக்கு கண்ணு தெரிஞ்சா எதுல வைக்கணுமோ அதுல வச்சிருப்பாரு. வாயில வச்சாங்க பேரை. வாயில நாக்குனால தான் வைக்க முடியும். நாக்க முடிக்காம வச்சு வை. அந்த நாக்கு எங்க இருக்குது? நாக்கு வாய்க்கு உள்ளதான் இருக்கு. அப்ப வாய் தானே? ஆனா நீ ரெண்டு ஒண்ணு தானே? அப்படியே சொல்லாதம்மா. அப்படி கிடையாது. உன் உள்நாக்கு அறுத்து போடுவேன் வேஷமா பேசுறீங்க. மூக்கு அறுத்து தூக்கி எறிஞ்சிருவேன். இப்ப தூக்கு போட்டு தொங்க விட்டுருவேன். அம்மா போய் தொங்கியா? உன்னை கத்தி எடுத்து குத்த மாட்டேன். ஒரே குத்த புதுக்கு புதுக்கு ஓடி போயிருவேன். நீ புதுக்கு புதுக்குன்னு குத்துற வரைக்கும் என் கையை புளியங்க பறிக்க போமா. ஆனா நீ வந்தாலே பாத்துட்டு போவீரே. புடிங்க மாதிரி பேசுறீங்க. நீ என்ன இப்படி சவுண்டால பேசுற? நான் வாடா பேசுவேன். ஒட்ட வச்சு போடுவேன். அப்புறம் நீ ஒட்ட இருக்கிற வரைக்கும் நான் ஜெவனே நிக்க நீ மாட்டேன். செவனே நீ ஓயாம செவனே கூப்பிடுற. அந்த ஆளு எங்க கிடக்குறானோ பாரு. அதனால அவனை கூப்பிடுற. செவே என் மாமே, அதனால அப்படித்தான் கூப்பிடுவேன். கூப்பிடுயா? ஆமா. சரிம்மா, நீ வியாபாரம் பண்ற அப்படித்தானே? வியாபாரம் சிறப்பா இருக்கணுமா? இருக்கணும். ஆடி விக்கலாமா? நல்லா ஏன்னா விக்கலாம். உள்ள உத்தரவு போட்டுருக்கிறது எப்படி போட்டிருக்காங்க? எப்படி போட்டிருக்காங்க? டக்கு டக்கு பட்டு பட்டுன்னு. அது டக்கு டக்குன்னு போட்டா நல்லா இருக்காது. ஆ. அடுத்தடுத்து சிறப்பா டைமிங்ல விடணும். அப்படி டைமிங்ல. ஆமா. ஆனா நீங்க நேரம் பார்த்து விட சொல்றீங்க, டைமிங்ல விட சொல்றாங்க. ஆமா. அப்ப எவ்வளவு டைம் எப்ப முடியுது அந்த என்ன பொறுத்தவரை அடுத்தவங்க டைம் எடுக்கிற ஆளு நான் கிடையாது. அப்படித்தானே? ஆமா. நீங்க உங்களதான் அதாமா ஸ்டாண்டர்ட். அதனால பொசிஷன் நல்லா இருக்குல? நல்லா. பிரமாதமா இருக்குல? சரிமா, பூட்டுக்கு சாவியா சாவிக்கு பூட்டா? பூட்டுக்கு தயா சாவி. பூட்டுக்கு ஏன் சாவி தேவை? அதாவது பூட்டுக்கு ஏன் சாவி? இருடா. ஓ வாயில வச்சத ஒழுங்கா மென்னு முழுங்கடாங்கிட்டு. எந்த ஒரு பூட்டுக்குமே அதுக்கான சாவி இருந்தாதான் அந்த பூட்டு ஒழுங்கா வேலை சரிமா, பார்க்கும். அப்ப பூட்டுக்கு சாவி முக்கியம் சொல்றேன். ஆமா. சாவி தொலைஞ்சு போயிட்டு என்ன செய்வேன்? சாவி தொலைஞ்சு போச்சா இருக்கிற கடப்பார குச்சி ஏதாவது ஒண்ணு வச்சு சொருவ வேண்டியதே. இப்பதான் தெரியுது நீ மத்தத வச்சு சொருவாயின்னு. கிடையாது. ஆனா எதை வச்சு சொருலாம் சரி, யோ. அந்த பூட்டுக்கு ரெட்டை சாவி போட்டாலும் சரி, எந்த சாவி போட்டாலும் சரி. ரெட்டை சாவி இருந்தாலும் சரி 10 சாவி இருந்தாலும் தொலைஞ்சதுதான் கழுத. ஆனா அவசரத்துக்கு திறக்கணும்னா என்ன பண்ணுவீரு? அந்த இடத்துக்கு வா. அந்த இடத்துல யார் போறானோ கிடையாது. நமக்கு வேலை ஆகணும்னா அவசரத்துக்கு என்ன வேலையோ அதைத்தான் பார்க்கணும். அதுக்காக சாவி வர்ற வரைக்கும் நான் என் வீட்டுக்குள்ள போக மாட்டேன்னா நம்ம கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா வந்த வேலை ஆக்க முடியாதுரி. உட்கார்ந்துருக்கான்னு சொல்லு. அந்த அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயே. நாகரிகமா பேச பழகிக்க. மிஸ்டர், அப்படி செய்யும் போது உங்க பேரு யாரும் மறந்து நீ போச்சு அப்படி எனக்கு. செய்யும் போது நீ பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இனிமே செய்யாதீன்னு சொல்லு. ஏய். அதனால எப்படி இருந்தா சரி, நான் என்னதான் செய்ய போறேன் அம்மாவே? யாருக்கு நானே ஆட போறேன் அம்மாவே. யாருக்கு தெரியும்? அம்மாவே, நான் என்னதான் செய்ய போறேன் அம்மாவே? என்னதான் செய்ய போறேன் அம்மாவே?
இங்க ஆட சொன்ன நீ என்ன என்ன நம்ம இங்க சர்க்கஸ்ல வித்த காட்டுற மாதிரி எல்லாம் இங்க வந்து காட்டக்கூடாது. வித்தையா? அது வித்தை சர்க்கஸ்ல காட்டுற வித்த பொம்மை கிட்ட காட்டுற வித்தெல்லாம் இங்க காட்டக்கூடாது. நொறுக்கி புடிங்க இருக்கு. சர்க்கஸ்னா என்ன? ஆங்கில வார்த்தை CIRCUS சர்க்கஸ். தமிழ்ல வாமா சர்க்கஸ்ல பண்றானே நான் வளையத்துல நுழைறேன். நீ எதுக்குள்ள நுழைற? நீ வளையத்துல யோ இப்போ ஓ இடுப்ப தான ஆட்ற. நீ ஆட்டுனா அது நல்லது, நான் ஆட்டுனா சர்க்கஸ். எங்கிட்ட கஸ். 1 2 3 ஒழுங்கா ஆடு. 4 3 5 மாத்தி ஆடு. அப்படியா? போடு போடு இப்ப நல்லா போடு. போடு போடு இப்ப நல்லா போடு. என்ன போடு கண்ணே நீங்க போடு. போடு இங்க நல்லா போடு. போடு 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 ஏண்டா அவர் பேண்ட் போட்டிருக்கிறாரு டக்குன்னு உட்காந்து டைட்டா இருக்குல்ல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை, நான் அவுத்து பட்டு கூட உட்காந்துருவேன் சூர்யா. ஆமா அதுக்கு தான் வலி ஊக்குறாப்ல. எப்படா ஓசில படம் பார்க்கற கிடந்தாலே அது பொளந்துரே பொளந்து மண்டைய. மண்ணுல காலு சுவ பிடிச்சிக்கிச்சுடா. மயிரம் புடுங்கனாங்க. ஏய் பூதி வாடம் ஆச்சாது அரஞ்சூர் அரஞ்சாமா. நீ யாரா? ஏய் அவர் பேண்ட் போட்டுக்கறாரு ஃப்ரீயா இருக்குது. நான் என்னத போட்டுருக்கேன்? என்ன பார்த்து ஆடு புள்ள. எனக்கு என்ன ஜோடி புள்ள. ஜோடி புள்ள. ஜோடி புள்ள. ஜோடி புள்ள. யார் ஜோடி? மிருட்டாங்குடியை சேர்ந்த போஸ் அன்பண்ணார் அவர்கள் இங்கே பப்பனாக அடிக்கும் சீதர் அண்ணன் அவர்களுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியிருக்கார்கள். இந்த நாடகம் நிஜமா நாடகம் பாக்குறாங்களா எல்லாம்? நாடக அன்பளிப்பு கொடுப்பவர்கள் தயவு செய்து கிராமத்து கமிட்டியிடம் கொடுக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம், நேரடியாக யாரும் கொடுக்கக்கூடாது. மீண்டும் அறிவிக்கின்றோம். அப்பா சூர்யா அப்படி எப்படிக்கு இப்பதான் நீ ஆம்பளை பிள்ளைய நடந்திருக்க. யாருக்கு தெரியும்? உன் பொண்டாட்டிக்கு தானே தெரியும். அது சரி அப்படிங்கிறியா? அவ ஊரோர ஊரனைக்கு தண்ணிக்கு வந்தா ரைட்டு. பொங்கலையோ என்ன என்ன சாதாரண சிறப்பான ஆளுன்னு சொன்னாங்க. என்னன்னு ஆர்த்தி எடுக்கலாம், ஆனா ஆர்த்திக்கிட்ட ஒரு துடிப்பு இருக்கலாம். ஆனா என்றைக்கு சிறப்பு சிறப்பு தான். ஆளு
சரி, அந்த இடத்துக்கு போக கூடாது. ஏன்னா இப்ப யாரு மாப்பிள்ளைய பார்த்து கண்டி மைனா குட்டி உனக்கு மந்திரத்தை கொடுத்துட்டாங்க மைனா. இப்பொழுது சிறப்பு நடிகர் பப்புநாதன் நடிக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு மனிதரை சேர்ந்த அந்தோணிசாமி ஜாக்லின் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட